நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலில் நுங்கு மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா தெரு ஓரங்களில் நுங்கு வந்து நிறைய போட்டு விற்பாங்கங்க. அந்த நுங்கை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு இது போல் பால் ஊற்றி மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது போல் மில்க் ஷேக்காக செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப தெம்பாகவும் இருக்கும். வாங்க, இன்றைக்கி நுங்கு மில்க் ஷேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 நுங்கு எடுத்துருக்கேங்க. கடையில் இது போலவே நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு 10 இல்லை 20 ரூபாய்க்கு வாங்கினாலே நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இந்த நுங்களோட தோல் எல்லாமே உரித்து எடுத்துக்கலாம். இதோட மேத்தோலை உரித்து எடுத்தோன்னா இது போல் நம்மளுக்கு ஜெல்லி மாதிரி வரும். இதை நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இது போல் பால் சேர்த்துட்டு அடித்து கொடுக்கும்போது அவங்க ஜூஸாக குடிச்சிருவாங்க. இது கூட சேர்க்கறதுக்கு சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் அளவு போட்டாலே நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். நல்லா ஊறி இருக்குது. பால் காய்ச்சி ஆற வச்சு பால் 1 கிளாஸ் எடுத்துருக்கேன். சர்க்கரை நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிற இந்த நுங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இது போல் பால் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருக்கிற பேசில் சீட்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சீடை 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கிறது நல்லதுங்க. இது உடம்புக்கும் நல்லதுங்கிறதுனால எல்லா ஃப்ரூட் ஜூஸ்லையுமே சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண மில்க் ஷேக்கை இதில் ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், குட்டி குட்டி பீசஸ் மையாமல் இருக்கும். அது போல் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாயில் கடிச்சு சாப்பிடும்போது. மேலே கொஞ்சமாக பேசில் சீட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, நம்மளுடைய நுங்கு மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பேசில் சீட் சேர்த்து குடிக்கும்போது உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நுங்கு மில்க் ஷேக் பால் சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.